இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. ஆளுங்கட்சியான திமுகவில் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர் மாற்றங்கள் மிகுந்த அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கின்றன. அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் விழுப்புரம் மாவட்டத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் வனத்துறை அமைச்சருமான திரு பொன்முடிக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியதாக நேற்று நமது டிஜிட்டல் திண்ணையிலே விவாதித்திருந்தோம். அதனுடைய தொடர் நிகழ்வுகள் இன்று விழுப்புரத்திலும் சென்னையிலே இருக்கக்கூடிய திமுகவின் தலைமை அலுவலகமான அறிவாலயத்திலும் அரங்கேறி இருக்கின்றன. விழுப்புரம் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக கொங்கு பகுதியில் ஏற்பட்டிருக்கிற இந்த மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் குறித்த விளைவுகள் மற்றும் பின்னணிகள் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவிலே நாம் பார்க்க போகிறோம். முதலில் விழுப்புரம் மாவட்டத்தில் என்ன மாற்றம் செய்யப்பட்டது என்று பார்ப்போம். விழுப்புரம் தெற்கு மாவட்டம், வடக்கு மாவட்டம் என இரண்டாக இருந்தது. விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தில் விழுப்புரம், அதாவது விழுப்புரம் மாநகரம், வானூர், விக்கிரவாண்டி மற்றும் திரு பொன்முடியின் சட்டமன்ற தொகுதியான திருக்கோவலூர் ஆகிய 4 தொகுதிகள் விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தில் இருந்தன. இந்த மாவட்டத்துக்கு கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு முன்பாக திரு பொன்முடியின் மகன் டாக்டர் கௌதம சிகாமணி மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டார். அதே நேரம் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் ஏற்கனவே மயிலம், செஞ்சி, திண்டிவனம் இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய விழுப்புரம் வடக்கு மாவட்டத்துக்கு செஞ்சி மஸ்தான் ஏற்கனவே மாவட்ட செயலாளராக இருந்தார். இந்த மாற்றத்தின் போது, அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது ஏற்பட்ட மாற்றத்தின் போது அவரை எடுத்துவிட்டு அவருக்கு பதிலாக விழுப்புரம் வடக்கு மாவட்ட அவைத்தலைவராக இருந்த டாக்டர் சேகர் என்பவர் நியமிக்கப்பட்டார். இதை அடுத்து அப்படியே இருந்தது. இப்போது கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி செய்யப்பட்ட மாற்றத்தின் அடிப்படையில் விழுப்புரம் மத்திய மாவட்டம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தில் இருந்த விழுப்புரம், வானூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளும் விழுப்புரம் மத்திய மாவட்டமாக உருவாக்கப்பட்டு அதிலே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அதிமுகவிலே இருந்து வந்த டாக்டர் லட்சுமணனுக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவி இப்போது வழங்கப்பட்டது. டாக்டர் லட்சுமணன் இப்போது விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். ஏற்கனவே அதிமுகவில் CV சண்முகத்துக்கும் அவருக்கும் இடையிலே ஏற்பட்ட உரசல். அதன் பிறகு லட்சுமணன் OPS பக்கம் போனார். OPS பக்கம் இருந்து எந்த அரசியல் லாபமும் இல்லை என்று அறிந்து கொண்டு 2021 தேர்தலுக்கு முன்பாகவே அவர் திமுகவுக்கு வந்துவிட்டார். மாப்பிள்ளை சபரீசன் மூலமாக அவர் திமுகவுக்கு வந்தார் என்று அப்போதே ஒரு பேச்சு உண்டு. மாப்பிள்ளை சபரீசனின் சிபாரிசின் பேரில் தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டார் என்றும் சொல்வார்கள். அவர் வெற்றியும் பெற்று MLAவும் ஆகிவிட்டார். இந்த நிலையில் டாக்டர் கௌதம் சிகாமணி வசம் இருந்த 4 தொகுதிகள் விழுப்புரம், வானூர், விக்கிரவாண்டி மற்றும் திருக்கோவலூர், இந்த 4 தொகுதிகளில் இருந்து 2ஐ எடுத்து, விழுப்புரம், வானூர் ஆகிய 2ஐ எடுத்து மத்திய மாவட்டமாக உருவாக்கி அதை அதிமுகவில் இருந்து வந்த டாக்டர் லட்சுமணனுக்கு அளித்த இந்த அறிவிப்பு பொன்முடி ஆதரவாளர்கள் மத்தியிலும் மிகுந்த அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியது என்று சொல்கிறார்கள். இந்த அறிவிப்பு வெளிவந்த பிறகுதான் அமைச்சர் பொன்முடிக்கே தெரியும் என்றும் சொல்கிறார்கள். இதனால் ரொம்ப அப்செட் ஆனவர் நேற்று தலைமைச் செயலகத்திலே தனது வனத்துறை சம்பந்தமான ஒரு கூட்டத்தை நடத்திவிட்டு முதலமைச்சரை சென்று சந்தித்திருக்கிறார். அப்போது சில வார்த்தைகளை அவர் உருக்கமாக பேசியிருக்கிறார். அதாவது, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நான் எவ்வளோ வருஷமாக நான் கட்சியில் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், என் பையனை உழைக்கிறான், இப்படி ஹெட் குவார்ட்டர்ஸை எங்கள்கிட்ட எடுத்துட்டிங்களே. விழுப்புரம் என்பது விழுப்புரம் மாவட்டத்தின் முகம், விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி, அதை எங்கள்கிட்ட எடுத்துட்டிங்களே. விக்கிரவாண்டி, திருக்கோவலூர் 2ம் ரூரல் பகுதிகள், அதாவது கிராமப்புறங்கள் மிகுந்த பகுதிகள். இதை மட்டும் மாவட்டமாக ஆக்கி எங்கள்கிட்ட கொடுத்துட்டிங்களே. விழுப்புரம் என்ற மாவட்டத்தின் முகம் மற்றும் கலைஞர் அறிவாலயம், மாவட்ட அலுவலகமான கலைஞர் அறிவாலயம் விழுப்புரத்தில் தான் இருக்கிறது. அது ஆக்சஸ் பண்ணுறதும் ஆட்டோமேட்டிக்காக இப்போது டாக்டர் லட்சுமணனிடம் சென்று விட்டது. இதையெல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, இன்றைக்கி எனக்கு விழுப்புரத்தில் கல்யாணம் இருக்குது, 2-3 கல்யாணத்துக்கு போகணும், அதனால் நான் விழுப்புரம் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு தனக்கு கைத்தறி மற்றும் காதி
ஆகிய துறைகளை கூடுதலாக ஒதுக்கியதற்கு நன்றியும் சொல்லிவிட்டு அமைச்சர் பொன்முடி வாடிய முகத்துடன் நேற்று கிட்டத்தட்ட மாலைக்கு முன்பே விழுப்புரத்துக்கு புறப்பட்டு விட்டார் என்று சொல்கிறார்கள். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, நேற்று மாலை தான் புதிதாக அறிவிக்கப்பட்ட விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் டாக்டர் லட்சுமணன் முதலமைச்சரிடம் வாழ்த்து வாங்க அறிவாலயத்துக்கு செல்வதாக இருந்தது. முதலமைச்சரும் நேரம் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் டாக்டர் லட்சுமணன் வாழ்த்து பெறும்போது தான் அங்கே இருக்க வேண்டாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அமைச்சர் பொன்முடி முன்பாகவே முதலமைச்சரை சந்தித்து தன்னுடைய அந்த வேதனையையும் கோபத்தையும் சற்று அவரிடம் சொல்லிவிட்டு விழுப்புரத்துக்கு சென்று விட்டார். விழுப்புரத்திலே கட்சி நிர்வாகி ஒருவரின் திருமணத்தில் நேற்று மாலை பொன்முடி கலந்து கொண்டார். இந்த நிலையில் இன்று மாலை 4 மணிக்கு, அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 4 மணிக்கு புதிய மாவட்ட செயலாளர் லட்சுமணன் விழுப்புரம் வருவதாக அவரது ஆதரவாளர்களிடம் தெரிவித்து வரவேற்புக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லியிருக்கிறார். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அப்போது விழுப்புரத்திலே இருக்கக்கூடிய பொன்முடியின் ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் லட்சுமணன் மாவட்ட செயலாளராக விழுப்புரம் எல்லைக்கு வரும்போது இதுவரை இருந்த விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த விழுப்புரம், வானூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகள் யாரும் டாக்டர் லட்சுமணனை வரவேற்க போகக்கூடாது என்று பொன்முடி ஆதரவாளர்கள் ஒரு அறிவுறுத்தலை செய்கிறார்கள். ஃபோன் மூலம் அது வேகமாக அவர்களுக்கு பரிமாறப்படுகிறது. அது மட்டுமல்ல, இன்று காலை, அதாவது அமைச்சருக்கு அருகிலே இருப்பவர்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஃபோன் செய்து விழுப்புரத்தை நாம் இழந்துவிடக்கூடாது, மாவட்ட தலைநகரத்தை நமது அமைச்சரிடமிருந்து பறிக்க முயற்சிக்கிறார்கள், அதை நாம் விட்டுறக்கூடாது, அதனால் எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து இன்றைக்கி அறிவாலயம் போகிறோம் வாங்க என்று இன்று காலை முதலே அமைச்சருக்கு அருகே இருப்பவர்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும், நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்கள், இப்படி அனைவருக்கும் ஃபோன் செய்து அழைத்திருக்கிறார்கள். இன்று மதியம் கிட்டத்தட்ட ஒரு 100 கார்களுக்கு உட்பட்டு பகுதி பகுதியாக விழுப்புரத்திலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு புறப்பட்டு விட்டனர். இந்த நிலையில்தான் இந்த விஷயத்தை நம் மின்னம்பலம்.com உடனுக்குடன் பதிவு செய்தோம். அதாவது விழுப்புரத்தில் நடக்கும் இந்த டெவலப்மெண்ட்டுகளை அறிந்த திமுக தலைமை அமைச்சர் பொன்முடியிடம் இது பற்றி சில வார்த்தைகளை, சில தகவல் பரிமாற்றங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் என்கிறார்கள். இந்த நிலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் லட்சுமணனுக்கும் அறிவாலயத்திலிருந்து ஃபோன் செய்து, நீங்கள் இன்றைக்கி போக வேண்டாம், நீங்கள் திருப்பி அறிவாலயத்துக்கு சாயந்தரம் வந்துடுங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் அமைச்சர் பொன்முடிக்கும் நீங்களும் இன்றைக்கி மாலை அறிவாலயத்துக்கு வந்துடுங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். தலைமையிலிருந்து விசாரித்ததும் பொன்முடி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், எனக்கு கூடுதல் துறை ஒதுக்கியதற்காக நன்றி சொல்லத்தான் எல்லாரும் வருகிறார்கள் என்று தலைமையிடம் இருந்து தன்னிடம் பேசியவர்களிடம் பொன்முடி அங்கிருந்து புறப்பட்டு நிர்வாகிகள் எல்லாம் இங்கே வருவதற்கான காரணம் என்ன என்று கேட்டபோது, அதிருப்தியில் வரல, அவங்க எனக்கு கூடுதல் துறை ஒதுக்கியதற்காக நன்றி சொல்ல வருகிறார்கள் என்று அதை சமாளித்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள். எப்படியோ இன்று மாலை அமைச்சர் பொன்முடி, டாக்டர் கௌதம சிகாமணி, லட்சுமணன் உள்ளிட்ட அனைவரும் அறிவாலயம் வந்துவிட்டார்கள். பொன்முடியின் ஆதரவாளர்களும் அறிவாலயத்தில் திரண்டார்கள். இந்த நிலையில் இரவு 8 மணி வாக்கில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அறையில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா, திமுக துணை பொதுச் செயலாளர் திரு பொன்முடி, திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் ஆகிய மூவரும் அமர்ந்து சுமார் 15 நிமிடங்கள் ஆலோசித்தார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஆலோசனையின் போதும் அமைச்சர் பொன்முடி விழுப்புரத்தை எங்கள்கிட்ட கொடுத்துடுங்க என்று தான் வேண்டுகோளாகவும் வைத்திருக்கிறார். அதனுடைய பின்னணியெல்லாம் சொல்லி, நாங்கள் பல ஆண்டுகளாக அரசியல் செய்த இடம் விழுப்புரம் எங்களுக்கு வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார். அப்போது ராசா சில விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார். இப்போ தான் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறோம், அதை உடனடியாக மாற்றுவது எப்படி என்று தலைவர் அதை பற்றி பரிசீலித்து முடிவெடுப்பார், நீங்கள் பொறுமையாக இருங்க என்று ராசா முதலமைச்சர் ஸ்டாலினை வைத்துக்கொண்டு பொன்முடியை சமாதானப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த ஒரு 15 நிமிடங்கள் இந்த ஆலோசனை முடிந்த பிறகு டாக்டர் லட்சுமணனையும் முதலமைச்சர் பார்த்திருக்கிறார். அதற்கப்புறம் பொன்முடி அழைத்து வந்த நிர்வாகிகளையும் முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் இன்று, அதாவது டாக்டர் லட்சுமணன் புதிய மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டதை ஒற்றி அவருக்கு போஸ்டர் அடித்து நிறைய பேர் வைத்திருந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரையும் இன்று போஸ்டர் ஒட்ட வேண்டாம் என்றும் ஒரு உத்தரவு சென்னையிலிருந்து சென்றிருக்கிறது. அது அறிவாலயத்திலிருந்து சென்றதா
அல்லது லட்சுமணனே சொல்லியிருக்கிறாரா அல்லது பொன்முடி ஆதரவாளர்கள் இதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்களா என்ற கேள்விகள் எல்லாம் விழுப்புரம் நகரத்தில் இன்று மாலை வரை எதிரொலித்துக் கொண்டிருந்தன. இப்படிப்பட்ட இந்த நிலையில் விழுப்புரத்தை எப்படியாவது மீண்டும் நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் அமைச்சர் பொன்முடி உறுதியாக இருக்கிறார். விழுப்புரம், வானூர் 2 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மத்திய மாவட்டம் என்பது மீண்டும் தொகுதி மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பொன்முடியின் கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரம் டாக்டர் லட்சுமணன், நான் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர், இங்கே இல்லாமல் நான் எங்கே போய் நான் மாவட்ட செயலராக இருப்பது என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த பஞ்சாயத்து இன்று இரவு வரை அறிவாலயத்தில் நடந்திருக்கிறது. இதுதான் விழுப்புரம் பற்றிய அப்டேட். அதே போல கடந்த ஜூன் 11ஆம் தேதி மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் செஞ்சி மஸ்தானை 7 மாதங்கள் கழித்து மீண்டும் அதே வடக்கு மாவட்ட செயலாளர் பதவிக்கு நியமித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இது திமுகவில் ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு மாவட்ட செயலாளரை அந்த பதவியில் இருந்து அகற்றிவிட்டு 7 மாதங்களில் மீண்டும் அந்த பதவியில் அவரே அமர்த்தப்படுவது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது என்று சொல்கிறார்கள். அதற்கும் சில காரணங்களை சொல்கிறார்கள். முதலில் அவரது மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது. அதன் பிறகு சில மாதங்களில் அவருடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டது. ஆனால் மாவட்ட செயலாளர், அமைச்சர் 2 பதவிகள் இல்லாத நிலையிலும் தன்னுடைய மாவட்டம் என்றே கருதி அந்த செஞ்சி, மயிலம், திண்டிவனம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கலந்து கொண்டிருக்கிறார். கட்சிக்காரர்களின் நல்லது கெட்டதுகளில் கலந்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் முதலமைச்சருக்கு பெண் அமைப்பு மூலம் ரிப்போர்ட் சென்றது. ஓரிரு வாரங்களுக்கு முன்பு விழுப்புரம் அந்த சமூக நீதி போராளிகள் மணிமண்டபத்தை முதலமைச்சர் திறந்து வைக்க வந்தார். அப்போது கல ஆய்வு கூட்டமும் நடந்தது. அதன் பிறகு விழுப்புரம் சென்றுவிட்டு வந்த பிறகு பெண் அமைப்பு சார்பில் முதலமைச்சரிடம் ஒரு ரிப்போர்ட் அளிக்கப்பட்டது. அதில் ஏற்கனவே விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட டாக்டர் சேகர் மீது சில அதிருப்திகளும், பதவியில் இல்லாத போதும் மஸ்தான் ஆக்டிவாக இருக்கிறார் என்ற ஒரு குறிப்பும் இருந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் மேலும் சில முக்கியமானவர்களின் சிபாரிசு உள்ளிட்டவையெல்லாம் சேர்ந்து 7 மாதத்தில் மஸ்தானை மீண்டும் மாவட்ட செயலாளராக்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது விழுப்புரம் மாவட்ட திமுக அப்டேட். இதே போல திருநெல்வேலியிலே மத்திய மாவட்ட செயலாளராக இருந்து அகற்றப்பட்ட அப்துல் வஹாப் கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 2023ஆம் ஆண்டு அவர் அந்த பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக முன்னாள் அமைச்சர் TBM மைதீன் கான் மாவட்ட பொருளாளராக நியமிக்கப்பட்டார். இப்போது இந்த அறிவிப்பு வந்ததே தன்னை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் என்பதே மைதீன் கானுக்கு இந்த அறிவிப்பு வந்த பிறகுதான் தெரிந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். என்னமாமா இப்படி ஆயிடுச்சு என்று அவருடைய ஆதரவாளர்கள் அவரை சந்தித்து கேட்டபோது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என்னை கேட்டால் இந்த பதவி நானே கொடுத்துருப்பேன், ஆனால் என்ன என்று சொல்லிட்டு எடுத்துருக்கலாமே என்று மைதீன் கான் தன்னை சந்திக்க வந்தவர்களிடம் வருத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, திருநெல்வேலி பொறுப்பு அமைச்சராக அமைச்சர் KN நேரு நியமிக்கப்பட்டதிலிருந்து அவரை சுற்றி சுற்றி வந்திருக்கிறார் அப்துல் வஹாப். அது மட்டுமல்ல, கடந்த வாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் நெல்லைக்கு விசிட் அடித்தார். அப்போது பொறுப்பு அமைச்சரின் சில பணிகளை தானாக இழுத்து போட்டு செய்து பொறுப்பு அமைச்சரிடம் நல்ல பெயர் வாங்கியிருக்கிறார் அப்துல் வஹாப் என்று சொல்கிறார்கள். தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய அப்துல் வஹாப்பை வைத்துக் கொள்ளலாம் என்று அமைச்சர் நேரு சிபாரிசு செய்ததன் அடிப்படையில் அவருக்கு மீண்டும் மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஈரோடு மாவட்டத்தில் அதிமுகவிலிருந்து வந்த தோப்பு வெங்கடாசலம் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். விழுப்புரத்திலே அதிமுகவிலிருந்து வந்த டாக்டர் லட்சுமணன் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருப்பூரில் தேமுதிகவிலிருந்து வந்த தினேஷ் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ அறிவிக்கப்பட்ட 4 மாவட்ட செயலாளர்களில் 3 பேர் வேறு கட்சிகளிலிருந்து வந்தவர்கள். இது எப்படி சரியாக இருக்கும் என்ற விவாதங்களும் திமுகவினர் மத்தியில் எழுந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் திமுகவினுடைய சில வாட்ஸ்அப் குரூப்புகளில் திமுகவிலே பிறந்து திமுகவிலே வளர்ந்து திமுகவிலே இருக்கிற சில பரம்பரை திமுகவினர் ஒரு சில பதிவுகளை இட்டிருக்கிறார்கள். என்னன்னு கேட்டால், அவர்கள் அதிமுகவை கடுமையாக சிலர் சாடிய போது இவர்கள் அதற்கு பதிலாக அதிமுகவினரை சாடாதீர்கள், ஏனென்றால் திமுகவில் மாவட்ட செயலாளர் ஆவதற்கு அதிமுகவில் தான் பயிற்சி கொடுக்கிறார்கள், அதனால் அதிமுகவை திட்டாதீங்க என்று ஒரு பதிவை போட்டு அதை ஒரு சில நிமிடங்களில் டெலீட் செய்திருக்கிறார்கள்.
இப்படிப்பட்ட ஒரு உணர்வு திமுகவினர் மத்தியில் எழுந்திருக்கிறது. இதை தலைமை உணர்ந்திருக்கிறதா என்ற கேள்வியும் திமுகவில் பல்வேறு மாவட்டங்களில் பேசப்படுகிறது. ஆனால் இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இந்த 4 பேரில் 3 பேர் வேறு கட்சிகளிலிருந்து வந்தவர்கள், அதிலும் 2 பேர் குறிப்பாக அதிமுகவிலிருந்து வந்தவர்கள். இது ஏன் அப்படின்னு கேட்கும்போது அதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது. அந்த பின்னணிக்கு பின்னணியாக செந்தில் பாலாஜி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வந்தபோது தன்னுடைய ஆதரவாளர்கள் பல பேரை அழைத்து வந்தார். தருமபுரி மாவட்டத்தில் பழனியப்பனை அழைத்து வந்தார். அதே போல் அடுத்தடுத்து கரூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு நிர்வாகிகள் வந்து சேர்ந்தார்கள். அதே போல் ஈரோடு மாவட்டத்தில் தோப்பு வெங்கடாசலம் அதற்கு பிறகு வந்தார். தோப்பு வெங்கடாசலம் செந்தில் பாலாஜி மூலமாக, செந்தில் பாலாஜி வழியாகத்தான் திமுகவுக்கு வந்தார். இந்த நிலையில் கிட்டத்தட்ட 2001 வந்தவருக்கு இதுவரை எந்த பதவியும் கிட்டத்தட்ட 3-4 வருடங்களாக வழங்கப்படவில்லை. இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை ஒட்டி அதிமுகவிலிருந்து முக்கியமான நிர்வாகிகளை திமுகவுக்கு இழுக்கும் படலத்தை செந்தில் பாலாஜி ஆரம்பித்திருக்கிறார். அது கரூரில் தொடங்கி எடப்பாடி பழனிசாமியின் சேலம் மாவட்டம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோவை, நீலகிரி என கொங்கு மண்டலம் முழுதிலிருந்தும் அதிமுக நிர்வாகிகளை திமுகவுக்கு இழுத்து வருவதற்கு ஒரு பெரிய ஆபரேஷனை செந்தில் பாலாஜி செய்து வருகிறார். அந்த ஆபரேஷனுக்கு சில தடைகள் இருக்கின்றன என்று செந்தில் பாலாஜி அதிமுகவினர் மூலமாகவே அறிந்தார். என்ன தடை என்று விசாரித்த போது, இல்லை ஏற்கனவே சேர்ந்தவங்களே திமுகவில் எந்த பதவி இல்லாமல் இருக்காங்க, இதில் நாங்களும் சேர்ந்து நாங்களும் அப்படியே தானே இருக்கணும் என்ற ஒரு அதிருப்தி, ஒரு ஆதங்கம் திமுகவில் சேர தயாராக இருக்கிற அதிமுக நிர்வாகிகளுக்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட செந்தில் பாலாஜி இது பற்றி முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சொல்லியிருக்கிறார். ஆனால் இது போல் அதிமுகவில் நிறைய பேர் வருவதற்கு தயாராக இருக்காங்க, ஆனால் ஏற்கனவே வந்தவங்களுக்கு நாம் சில உறுதிகள் கொடுத்தோம், அதில் சில இன்னும் பெண்டிங் இருக்குது, அதை முடிச்சிட்டோம்னா இதுவே ஒரு சிக்னலாக அவர்கள் எடுத்துக்கொண்டு நிறைய அதிமுக நிர்வாகிகளை திமுகவுக்கு அழைத்து வர முடியும், குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் அதிமுகவை காலி செய்துவிட முடியும் என்று சில ஆலோசனைகளை முதலமைச்சரிடம் செந்தில் பாலாஜி அளித்தார். அந்த அடிப்படையில் தான் அதிமுகவிலிருந்து வந்த தோப்பு வெங்கடாசலத்துக்கு மாவட்ட செயலாளர் பதவி, அதிமுகவிலிருந்து வந்த லட்சுமணனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி என வழங்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். இது மட்டுமல்ல, இந்த மாவட்ட செயலாளர் மாற்றங்களை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று திமுக தொண்டர்களுக்கு எழுதிய மடலில் இது களையெடுப்பு அல்ல, கட்டுமான சீரமைப்பு என்று சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, இந்த மாற்றங்கள் இப்போதுதான் ஆரம்பித்திருக்கின்றன, இன்னும் தொடரும் என்றும் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் அடுத்தடுத்து மாவட்ட செயலாளர் மாற்றங்கள் இன்னும் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். வருகிற 21ஆம் தேதி முதலமைச்சர் கடலூர் மாவட்டத்துக்கு செல்ல இருக்கிறார். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் அந்த பயணத்தில் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பயணத்தின் போது கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் அவர் சுமார் 5000 பேரை மாற்றுக் கட்சிகளிலிருந்து திமுகவுக்கு கொண்டு வரும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த 5000 பேருடைய ஆதார் கார்டு, அவர்கள் வாக்காளர் அடையாள அட்டை, அவர்கள் ஏற்கனவே இருக்கிற கட்சிகளில் எந்த பொறுப்பில் இருக்கிறார்கள் என்பதற்கான அவர்களது உறுப்பினர் சீட்டு, இந்த பதவியில் இருந்தார்கள் என்பதற்கான ஆதாரம் என 5000 பேருக்கும் ரெடி செய்து திமுக தலைமையிடம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அந்த விழா உள்ளிட்ட அரசு நிகழ்ச்சிகளுக்காக 21ஆம் தேதி திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் கடலூர் மாவட்டத்தில் செல்கிறார். இந்த கடலூர் பயணம் முடிந்த பிறகு அடுத்த மாற்றங்களும் அணிவகுக்கும் என்பதுதான் திமுகவில் ஒலிக்கும் குரல். இது மட்டுமல்ல, மாவட்டங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலும் அதிக சட்டமன்ற தொகுதிகளை வைத்திருக்கும் மாவட்ட செயலாளர்களிடம் இருந்து அதை பகிர்ந்து பங்கிட்டு புதியவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் மாவட்ட செயலாளர்களாக மாற்றும் திட்டம் ரெடியாக இருக்கிறது. இது அநேகமாக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிறந்த நாளை ஒட்டி முன்னும் பின்னும் அதிரடி மாற்றங்களுக்கு திமுக ரெடியாக இருக்கிறது என்பதுதான் அறிவாலயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்கிறது. அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.